Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுடைய வியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எந்த பக்கம் போகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம ஏ பார்த்துடலாம். ஏல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 26,270 சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், சார் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லி முன்கூட்டியே வந்து தெரியுமா சார்? முன்கூட்டியே தெரிஞ்சால் யாருன்னா வந்து எடுக்கலாமே, முன்கூட்டியே இந்த சப்போர்ட் எடுக்குன்னு தெரியுமா, அது எப்படி சார் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஃப்ரீ வெபினார் குரூப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய ப்ரைம் குரூப்பாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு காலையிலே மென்ஷன் பண்ணது இருக்கணும். ஸோ எந்தெந்த லெவல் என்னென்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அதில் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபஸ்ட் லெவல் மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள். கிட்டத்தட்ட 26,270 கிட்டக்கிட்ட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 26,200 வரையும் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே ப்ரைஸ் எடுத்து மேலே மூவ் ஆச்சு. அந்த சப்போர்ட் கிட்ட எப்படி சார் ப்ரைஸ் எடுத்துச்சா இல்லையா நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அப்படி சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்றத நீங்களும் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. கீழே வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி. அதுக்கப்புறமா இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா சார்? ஒன்லி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, அல்லது ஸ்டாக்ஸுங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா, அல்லது க்ரூட் ஆயில், MCX எதுக்கான யூஸ் பண்ணிக்கலாமா? எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. ஒரு மார்க்கெட் மேலே கீழே போகிறது, கீழே மேலே போகிறது எல்லாமே இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோடைய ட்ரிக்ஸ் தான் இருக்குது. மிச்சப்படி எதுவும் கிடையாதுல. ரைட்டுங்களா? சரி, ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி சார் போகும்? இப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ப்ரைஸ் இது வரும்னு சொன்னீங்க. இந்த சப்போர்ட்லேருந்து இந்த மூமெண்டம் பிடிச்சாச்சு. சரி, இந்த கீழே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த 26,370 வரலும் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதுவும் உங்களுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்லேயே ஷேர் பண்ணியிருந்த பாருங்க. ப்ரைஸு எது வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே அப்பர் சைடு. இது வந்து ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 மார்க் பண்ணிப்போம் பாருங்க மேலே. ஸோ ப்ரைஸு 2 லெவல் வந்துன்னா உங்களுடைய லாபத்தை புக் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஏன்னா ப்ரைஸ் கீழே வந்தேன்னாவும் இந்த சப்போர்ட்டு இப்போ ரேஷன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போது இந்த 26,320 வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேலே நம்ம இன்னும் வந்து ஹோல்ட் பண்ணி மேலே போகுன்றதுலாம் வெரி ராங் டிசிஷனாக இருக்கும். ஏன்னா ஒரே நாள் வந்து கண்டினியூ மேலே போகிறது ரேர், எப்போச்சும் டைம் போகும். அப்போ என்னாவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இன்னொரு சப்போர்ட் எடுத்துகிட்டா கூட மேலே போகலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஸோ அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதை நம்ம 26,370 கிட்ட புக் யர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருந்த பாருங்க, புக் யர் ப்ராஃபிட் க்ளோசர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து கொஞ்சம் படிப்படியாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதாவது கற்றுக்கலாமா, நிறைய பேர் என்ன கற்றுக்கிறது என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற காசு எல்லாம் போனதுக்கப்புறம் கற்றுக்கலான்ற மைண்ட் செட் வரும். முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான். அவங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல் ஃபுல்லாக டேமேஜ் 10 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 2 வருஷத்தில் மொத்தம் 10 லட்ச ரூபாய் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கற்றுக்கலாம்னு டிசைட் பண்ணுவாங்க. அப்போ என்ன அவங்க கற்றுக்கலான்ற இருக்கிற பணத்தை சேஃப்டியாக விட்ரா பண்ணி சேஃப்டி பண்ணிவிட்டு கற்றுக்கலான்னு டிசைட் பண்ணி அப்புறமா வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டடி ஆகிடலாம். நம்ம ப்ரொடக்ட் கேபிட்டல் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் முடிவு பண்ணிவிட்டு கற்றுக்கலாம். ஆனால் கற்றுக்கிறதுக்கே டிசைட் பண்ணாதப்போ ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது ரைட்டுங்களா? சரி, இப்போது இந்த ப்ரைஸ் எவ்வளோ அழகாக இன்றைக்கி ஒரு மூமெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடம் சப்போர்ட் ஆன இடம், இந்த சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆன இடம் என்று பின்னால் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. என்ன அருமையாக ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகிருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தெரியும் எவ்வளோ அழகாக ஈஸியாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன சார் பிளான் பண்ணலாம்? இப்போ மார்க்கெட்டு மூமெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஆன இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லிப்போம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன இடம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு. அடுத்தடுத்த லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் எது வரலும் வரும், கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபெப்ரவரி ரீட்டர்ஸ்னு போட்டுக்கலாம். ரீட்டர்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துடும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் எங்கே இருக்குது? 0.382. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 26,120 வந்து இந்த லெவல் வரலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ப்ரைஸு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கூட இந்த மாதிரி வரலாம். மொத்தத்தில் இந்த லெவல் வரலும் ரீச், அதாவது இதில் ஒரு ரீடெஸ்ட் நீங்கள் கண்டினியூ ரேலி கொடுத்துச்சுல. ஸோ இதில் ஒரு புல் பேக், அவங்க காலையிலே சொன்ன உங்களுக்கு புல் பேக்காக கீழே வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி மார்க்கெட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, சரி. இப்போது நம்ம இது வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான். அகைன் பையிங் சைடு அப்பர் சைடு பிளான் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் வர ரீடெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் நடக்காமையே ப்ரைஸ் இங்கேயே ட்ராவல் ஆகுது அப்படின்னா மேபி இந்த டைமில் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஏல என்னுடைய ப்ரெடிக்ஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரைட்டுங்களா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயமும் அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த 200 EMA நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு. அதுவும் நீங்கள் ஒரு சப்போர்ட் லெவலில் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு ட்ராப் பண்ணி ஞாபகம் பார்த்தீங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு எவ்வளோ அந்த 1 மினிட்ல ட்ராப் பண்ணுது. இது 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்க்க சொல்ல எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். சரி, இதே கான்செப்டில் தான் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும் அப்போது. ரைட்டுங்களா? சரி, இப்போது ஏ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிக்கு போயிடலாம். பி என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோடைய சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது? இன்றைக்கி நம்ம காலையில் அந்த பிரேக் டவுன் ஆச்சு இல்லையா? வெரி சிம்பிள் பாருங்கள். இங்கே கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். அதாவது நேற்றோட ஹையை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போயிட்டு திரும்ப சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆச்சு. அதே இடமும் அகைன் மேலே போச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு அகைன் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்றப்போ நம்ம வந்து அகைன் வந்து 60,500 400 இந்த லெவலில் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இந்த லெவல் மேலே க்ளோஸ் வச்சு நான் மட்டும் இல்லை ஜஸ்ட் உங்கள் வீக் மாதிரி இப்போ வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வருது அப்படின்றப்போ அகைன் இதுக்கு லோயில் ஃபார்மேஷன் பண்ணி நம்ம பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் யூஸ் பண்ணி இந்த 50,800 50,600 இந்த ரேஞ்சில் நம்ம அடுத்த கால்குலேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பியிலே என்னோடய வெரி சிம்பிளான ஒரு கான்செப்ட். என்ன, இந்த 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 ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, வேறு எதுவும் வேணாம். இந்த ஒரு லைனை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நமக்கு இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அகைன் இந்த குச்சி மாதிரி வந்து ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள், அவ்வளோ வேறு எதுவும் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த கீழே எனக்கு பாட்டம் வேணுமா இந்த லைனை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கீழே கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம் பியில். ரைட்டுங்களா? சரி, இது வந்து எஸ்ஸில் பார்க்கலாம். எஸ்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸில் இதுவும் சூப்பராக அருமையாக ஒர்க்காக இருக்குது. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஸ்ஸில் கூட ஈஸியான ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த டென்லைனுக்கு மேலே போய் ட்ராவல் ஆகல நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இந்த டென்லைனுக்கு கீழே இருக்கிறவெல்லாம் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்பு லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். உங்களுடைய லெவல்ஸ் அதாவது 85,200 வரலும் கூட வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சைட் டவுன் சைட் ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை அப்பர் சைட் அப்படின்றப்போ மேலே டாப்பர் சைட் இந்த டென்லைனுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ரொம்ப தூரமாக நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பைரியில் வந்து கொண்டு பார்த்தா அவ்வளோ சேஃபாக இருக்காதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைட் மூமெண்டம் கொடுத்துச்சு. ஆல்மோஸ்ட்டு நமக்கு ஸ்விங்கில் ஒரு லோ கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்கன்னு சொன்னேன் மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு. அப்போது மார்க்கெட்டு இது ஒரு ஸ்விங்கை கட் பண்ணிவிட்டு மேலே போக சொல்ல நம்மளுடைய எஸ்எல்லாம் நீங்கள் ட்ரிகராக இருக்கும். அதுதான் என்ன சொன்னேன், எப்பவுமே நீங்கள் ஒரு புட் ஆப்ஷனில் போகிறீங்க அப்படின்னா ஒரு வாங்கிட்டீங்க அப்படின்னா கீழே உடைக்குதா அந்த லோ கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஒருவேளை அகைன் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பண்ணி மேலே போச்சுன்னா திரும்ப ரீஎன்ட்ரி ஆகும், ஸ்டாப் லாஸ் இங்கே போடுங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் வந்து மேனேஜ் பண்ணிக்க பேனிக் ஆகிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து சரியான ஒரு டிசிஷனாக இருக்காதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இதுக்கு ஓகே சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்றவங்க கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அல்லது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையும் உங்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மோட்டிவேஷனை தெரிவிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.